ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 5ஆம் திருமொழி 7ஆம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இந்த பதிகத்துக்கே உரித்தான பாணியில முதல் 2 அடிகள் தப்பான வழியில வாழ்ந்தா என்ன கஷ்டம் அதையும் காட்டுகிறார். அடுத்த 2 அடிகள் சரியான வழியில தர்மத்தின்படி பகவானை வணங்கி பக்தியோடு வாழ்ந்தால் என்ன நன்மை அதையும் காட்டப்போகிறார் பெரியாழ்வார். வாருங்கள் அனுபவிப்போம். 7வது பாசுரம். தென்னவன் தமர் செப்பமிலாதார் சே அதக்குவார் போல புகுந்து பின்னும் வன்கயிற்றால் பிணித்து எற்றி பின்முன்னாக இழுப்பதன் முன்னம் இன்னவன் எனையான் என்று சொல்லி எண்ணி உள்ளத்து இருளற நோக்கி மன்னவன் மதுசூதனன் என்பார் வானகத்து மன்றாடிகள் தாமே. தென்னவன் தமர் செப்பமிலாதார் சே அதக்குவார் போல புகுந்து பின்னும் வன்கயிற்றால் பிணித்து எற்றி பின்முன்னாக இழுப்பதன் முன்னம் இன்னவன் இணையான் என்று சொல்லி எண்ணி உள்ளத்து இருளற நோக்கி மன்னவன் மதுசூதனன் என்பார் வானகத்து மன்றாடிகள் தாமே. இப்ப பாட்டின் முதல் பாதி முதல் 2 அடிகள் யமதூதர்கள்னு சொல்றோம் பாருங்க, அவாதான் தென்னவன் தமர். தென்னவன்னா யமன் அர்த்தம். தென்ன தெற்கு திசை இல்லையா, தென்னவன்னா அந்த தெற்கு திசைக்கு தலைவனாகிய யம தர்மராஜா. தமர்னா அவருடைய அடியவர்கள் தொண்டர்கள். நாமெல்லாம் யாருன்னா கேசவன் தமர்னு சொல்லிக்கிறோம். நாங்கள்லாம் பகவானுடைய தொண்டர்கள். யமனுக்கு 4 தொண்டர்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கு தென்னவன் தமர்னு பேரு. அவள்லாம் செப்பம் இல்லாதார். பெரியாழ்வார் பாருங்க, நம்ம அச்சுறுத்தும் விதமாக சொல்றார். யமகிங்கரர்கள்லாம் ரொம்ப நல்லவான்னு நினைச்சிடாதீங்க. யமன் தான் தர்மதேவன். கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் ஹானஸ்டியே கிடையாது. செப்பம் அப்படின்னா நேர்மைன்னு அர்த்தம். மனம் மொழி மெய், தாட் வேர்ட் டீட் 3 நேர்கோட்டுல போனா அதுக்கு செப்பம்னு பேரு. மனசால நினைக்கிறத வாயால பேசணும், வாயால பேசுறத செயல்ல செய்யணும். என்ன சொல்ற, நான் செய்யறதான் சொல்லுவேன், சொல்றதான் செய்வேங்கிற பாருங்க, அதுதான் நேர்மைங்கிறது. ஆனா அந்த யம கிங்கரர்களுக்கு அதெல்லாம் கிடையாதான். அவன் நினைச்சபடி எப்படி வேணாலும் உன்னை துன்புறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அவளுக்கு துன்புறுத்துறது ரொம்ப பிடிக்கும். அவ கையில மாட்டிக்காத. இப்போ இதை ஒரு கோணத்துல நானா புரிஞ்சுக்கணும். நாம உடனே என்ன பண்ணுவோம்னா, பாருங்க சார், பெரியாழ்வாரே யமகிங்கரர்கள்ல ஹானஸ்ட் இல்லாதவா, அவளுக்கு லஞ்சம் கொடுத்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டா நமக்கு உடனே அப்படித்தான் தோணும். இந்த பதிகத்தின் தாத்பரியம் என்னன்னு புரிஞ்சுன்னு நோக்கினா விஷயம் புரியும். சில பேர் என்ன பண்ணுவாளாம், யமகிங்கரர்கள் வந்தா என்ன, நான் அவரை ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு நினைப்பா. நீ அவர்களை அப்படியெல்லாம் சமாளிக்கலாம் நினைக்காதே. செப்பம் இல்லாதார். யமன் கூட நீ என்ன சொல்றேன்னு காதுல வாங்குவான். இவா இந்த நேர்மை நியாயத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டா, இஷ்டத்துக்கு தண்டனை கொடுப்பா. அங்க போய் மாட்டிக்காத பெருமாள்கிட்ட வாங்கிறது தாத்பரியம். தென்னவன் தமர் செப்பம் இல்லாதார். செப்பம்ங்கிற நேர்மை அவளுக்கு கிடையாது. எது போல வருவாளாம், ஒருத்தனுக்கு மரண தருவாய் வந்துருத்து, அவனை கொண்டு போகணும்னா அப்படியே ஜென்டிலா பூ பறிக்கிற மாதிரி, வண்டு பூல இருந்து தேன் எடுக்கிற மாதிரி அப்படியெல்லாம் வரமாட்டாளாம். காளை அடக்கிற மாதிரி வருவாளாம். தான் சே அதக்குவார் போல புகுந்து. சேன்னா காளமாடுன்னு அர்த்தம். பெரியாழ்வார் பாருங்க, உடனே நமக்கு யாரு ஞாபகம் வரணும், திருக்குடந்தை மோகன் சுவாமி தான் ஞாபகத்துக்கு வரணும். சே அப்படின்னா காளமாடுன்னு அர்த்தம். எப்போதுமே பெரியாழ்வார் ஏதாவது புதிய வார்த்தைகள் சொல்லிட்டே இருப்பார். அதக்குதல்னா அடக்குதல்னு அர்த்தம். சே அதக்குவார்னா காளமாட்டை அடக்குறது. அதான் அந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் இருக்கா பாருங்க, போல அவாளை போல, புகுந்துன்னா தேடி வந்துன்னு அர்த்தம். இவன் எங்க மரணம் அடைபவன் எங்க இருக்கானோ காளமாட்டை அடக்கிற மாதிரி வருவானாம். இவனே பொழைப்போமா மாட்டோமா தெரியாம உயிர் இழுத்துன்னு இருக்கு. இவங்கிட்ட சே அதக்குவார் போல புகுந்து காளை அடக்கிற மாதிரி வந்தா பார்த்தாலே இவன் பயந்துடுவான். இத பார்த்ததுக்கே இவன் பயந்து போயிட்டான். இந்த துன்புறுத்தினது போராதுன்ட்டு இன்னும் என்ன பண்ணுவாளாம், பின்னும் வன்கயிற்றால் பிணித்து எற்றி. இங்க பின்னுங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். பின்னும்னா என்ன அர்த்தம், ஆஃப்டர்வர்ட்ஸ், அதுக்கப்புறம். அதாவது இவ காளை அடக்கிற மாதிரி வந்தானே, வந்ததே நரக வேதனை தான், ஐயோன்னு பயந்துட்டான். பின்னும் இந்த நரக வேதனை கொடுத்தது போதாதுன்னு வன் கயிற்றால், வன் கயிறுனா வலிமையான பாசக்கயிறு, வன்னுன்னா வலிமையான பவர்ஃபுல்னு அர்த்தம். அந்த கயிற்றால் பிணித்து இவனை கட்டி போட்டு எற்றி, எற்றினா அடித்துன்னு அர்த்தம். சும்மா எத்திட்டேன் பாருங்க, எற்றுதல்னா அடித்தல்னு அர்த்தம். பிணித்து எற்றி பாசக்கயிறை போட்டு பிடிச்சு அடிக்கிறான். பின்முன்னாக இழுப்பதன் முன்னம். அப்புறம் அவனை இழுத்துட்டு போனானா யமலோகத்துக்கு. எப்படின்னா பின்முன்னாகன்னா தலைகீழான்னு அர்த்தம்.
இவன் நேரா கட்டி கொண்டு போக மாட்டான், பின் முன்னாக தலைகீழா கட்டி இழுப்பதன் முன்னம் இழுத்துட்டு போய் நரக்கத்துல சேர்ப்பான். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா யோசிச்சு பாருங்கோங்கிறார் பெரியாழ்வார். யமகிங்கரர்கள் இருக்காளே, வாழ்க்கெல்லாம் நீங்க நேர்மையை எதிர்பார்க்க முடியாது. காளை அடக்கிறவன் மாதிரி வருவான், வந்ததே நரக வேதனைனா பாசக்கேத்தால கட்டுவான், கட்டினப்புறம் போட்டு அடிப்பான், தலைகீழ கட்டி இழுத்துட்டு போவான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, எம்பெருமானை அறிந்து கொள்ளுங்கள், அவனுடைய குணத்தை சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து அவனை சரணடையுங்கள், அவன் திருநாமங்களை பாடுங்கள். அதான் பாட்டின் 2வது பாதி பாருங்க. இன்னவன் இணையான் என்று சொல்லி, பெருமாளை இன்னவன்னு தெரிஞ்சுக்கணும், இணையான்னு தெரிஞ்சுக்கணும். என்ன இன்னவன் இணையான்னா என்ன? அதான் நம்ம அடிக்கடி சொல்றோமே, இன்னார் இணையார். அவர் இன்னார் இணையார்னு தெரியாம அவர்கிட்ட போகாத சொல்றாளா இல்லையா? என்ன இன்னார்னா என்னன்னா அவருடைய தன்மை, அதுக்கு இன்னார்னு பேரு. இணையார்னா அவர் எப்படிப்பட்ட குணங்கள் கொண்டவர். புரியலையே? அந்த ஆபீஸோட எம்டி சார் அவர், அது இன்னார். அந்த எம்டி ரொம்ப கைண்டா இருப்பார், எல்லாருக்கும் உதவி செய்வார், அது இணையார். இப்ப வித்தியாசம் புரியுறதா? இன்னார்னா அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி. அவருக்கு என்ன ஐடென்டிட்டி? இப்படின்னு ஒரு நிர்வாகம், ஒரு நிறுவனம் இருக்கு, அதுல நிர்வாக இயக்குனராக அவர் இருக்கிறார், அது இன்னார். ஆனா இணையார்ங்கிறது அவரோட நேச்சர் எப்படி? சரிப்பா அவர் பதவியில இருக்கார், அது அவரோட அடையாளம். அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா, இப்ப அவர் எல்லாருக்கும் உதவுவார், யாராவது ஏழைகள்னு வந்தா உடனே வேலை கொடுத்துருவார், சம்பளமும் நல்லா கொடுப்பார், டிரான்ஸ்பர் கேட்டா கொடுப்பார். இதெல்லாம் இணையார். இன்னும் புரியிறாப்புல சொல்லணும்னா, யார் எப்படிப்பட்டவர் 2 வார்த்தை இருக்கு. யாருன்னா ஒரே வார்த்தை, எப்படிப்பட்டவர்னா அவர் என்னென்ன தன்மைகள், என்னென்ன செயல்கள், என்னென்ன குணங்களோடு கூடியவர்னு சொல்லுவோம். அது போல இன்னவன்னா பெருமாள் யார்? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஜெகத்காரணன். இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவன் எம்பெருமான். படைத்து காத்து அழித்து எல்லா காரியமும் பண்றான், அவன் எம்பெருமான். இன்னவன். இணையான்னா அவன் கருணை மிக்கவன், நம்ம எல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் எடுக்கக்கூடியவன். அவன் ஞானம் ஆனந்தம் உள்ளிட்ட எத்தனையோ மங்கள குணங்களோடு விளங்கி கொண்டிருக்கிறான். இதெல்லாம் இணையான். அப்ப இன்னவன் இணையான் என்று சொல்லி, சொல்லின்னா இந்த இடத்துல அனுசந்தானம் பண்ணி, அதாவது மீண்டும் மீண்டும் பகவான் இப்படிப்பட்டவன், பகவான் இன்னார் இப்படிப்பட்டவர், அவர் இன்னார் இணையார், இப்படின்னு பகவானுடைய தன்மைகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் வாயாலையும் சொல்லணுமா, சொல்லி எண்ணி மனத்தாலையும் சிந்திச்சு பார்க்கணுமா. பண்ணினா உள்ளத்து இருள் அற. உள்ளத்து மனசுக்குள்ள இருள், இருள்னா அறியாமைன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அதாவது வெளியிருட்டு வேற, உள்ளத்து இருள்னா அறியாமை, அறனா அருந்து போகும்படி. இப்படி பெருமாளுடைய தன்மைகளை சொல்லி சிந்தனை பண்ணோம்னா, வாயால சொல்லும் போது பகவத் குணங்களை சொல்லணும், சிந்திக்கும் போது அவனுடைய வடிவத்தை, அதே போல அத்தோடு கூடிய குணங்களை சிந்திச்சு பார்க்கணும். பண்ண பண்ண உள்ளத்து இருள் அற, உள்ளத்துல இருக்கிற அந்த அறியாமைங்கிற இருட்டெல்லாம் அருந்து நீங்கி போயிடும். நோக்கி, நோக்கினா பகவான தியானம் பண்ணின்னு அர்த்தம். அதாவது கண்ணால நேரே பார்ப்பது போல, சாட்சா்காரம் பண்ணுவது போல கண்ணால பகவான தியானம் பண்ணு. கண்ணால பாருன்னா உடனே முழு பெருமாளுடைய சொரூபம் நம்ம கண்ணுக்கு தெரியுமான்னு கேட்க வேண்டாம். நேரே பார்த்தால் எத்தகைய அனுபவமோ. அர்ச்சாவதாரத்துல பெருமாளை சேவிக்கிறோம், சாட்சாத் பெருமாள் தானே அவர். நோக்கி, நம்ம சாதாரணமா வீட்டுக்கு திரும்பி வந்தப்புறமும் கண்ணை அப்படியே போக்கஸ் பண்ணி பகவானுடைய வடிவத்தையே சிந்திக்க வேண்டும்ங்கிறது தாத்பரியம். அப்போ வாயால அவனுடைய தன்மைகளை சொல்லணும், மனசாலையும் சிந்திக்கணும், கண்ணாலையும் நோக்கணும். நோக்கி என்ன புரிஞ்சுக்கணும்னா, மன்னவன் மதுசூதனன் என்பார். அவன் திருநாமங்களை பாடணுமா. இது 2 திருநாமம் சொன்னார் பாருங்க, ஒண்ணு மன்னவன், இன்னொன்னு மதுசூதனன். மன்னவன்னா ராஜான்னு அர்த்தம். இது ரொம்ப அழகா மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணார். இந்த மன்னவன்கிறத முதல் வரியில உள்ள தென்னவனோட சேர்த்துக்கோங்க. இவன் தான் தென்னவனுக்கும் மன்னவன். தென்னவன்னா யாரு? யமன். தென்னவன் மன்னவன்னா அந்த யமனுக்கே மன்னன் நம்ம பெருமாள். இதை நினைச்சுக்கோ, யம பயம் போயிடும். மதுசூதனன் என்பார். மதுங்கிற அசுரன் அழித்த ஹயக்ரீவன். ஆமா, நம்மையும் நம் பாபங்கள் துன்புறுத்தினா பாபங்கள் எல்லாம் அழிச்சிடுவான். மன்னவன் மதுசூதனன். அப்ப யமனை பார்த்தும் பயப்பட வேண்டாம், பாப்பத்தை பார்த்தும் பயப்பட வேண்டாம், அவன்கிட்ட சரணாகதி பண்ணா அவன் பார்த்துப்பான். இதை உணர்ந்து என்பார். இந்த திருநாமங்களை யார் சொல்றாளோ அவ நிச்சயம் வைகுண்டம் போயிடுவா. போய் என்ன பண்ணுவார்னா, இதுவா எல்லா கைங்கரியத்தையும் இவாளுக்கே பெருமாள் கொடுத்துருவாராம். அதனால வானகத்து, வானகமாகிய வைகுண்டத்துல மன்றாடிகள் தாமே, இவா மன்றாடிகளா ஆயிடுவா. இதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா 2 அர்த்தம் பெரியோர்கள் காமிச்சிருக்கா. மன்றாடுவதுன்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப கெஞ்சறது. என்ன மன்றாடிகள்னா, நித்திய சூரிகள் இவாள்கிட்ட கெஞ்சுவாளாப்பா, பெருமாள் உங்களுக்கே எல்லா கைங்கரியமும் கொடுத்துட்டார், கொஞ்சம் ஏதாவது எங்களுக்கு கொடுக்க சொல்லுன்னு இவாள்கிட்ட நித்திய சூரிகள் மன்றாடக்கூடிய அளவுக்கு இவாளுக்கு அவ்வளவு கைங்கரியம் கிடைச்சிடும். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றான்னா, மன்ற ஆடிகள் மன்றாடிகள். வானகத்து மன்ற, வைகுண்டம்ங்கிற மன்றம் இருக்கே, மன்றம்னா ஒரு இடம், ஆடிகள்னா சஞ்சரிப்பவர்.
வானகத்து மன்றாடிகள் தாமே. நான் வைகுண்டம் என்னும் மன்றத்திலே இவர்கள் சஞ்சரிப்பார்கள். இந்த நாடக மன்றம் போல் இருக்கக்கூடிய உலகத்துல அவ அதுக்கப்புறம் சிக்கி தவிக்க மாட்டா. வைகுண்டம்ங்கிற மன்றத்தில் எப்போதும் இருப்பார்கள். அதனால பெருமாள் யார், எப்படிப்பட்டவர்னு வாயால சொல்லு, மனசால சிந்தனை பண்ணு, இருள் எல்லாம் நீங்கும், அறியாமை போகும், கண்ணால அவனையே நோக்கு, அத்தோடு அவன் திருநாமங்களை பாடு. நித்தியசூரிகளே உங்ககிட்ட கொஞ்சம் கைங்கரியத்துல ஷேர் கொடுப்பான்னு கேட்கக்கூடிய நிலையை பகவான் நமக்கு தந்து விடுவான்ங்கிறது பாட்டின் பொருள். தென்னவன் தமர் செப்பமிலாதார் சே அதக்குவார் போல புகுந்து பின்னும் வன்கயிற்றால் பிணித்து எற்றி பின்முன்னாக இழுப்பதன் முன்னம் இன்னவன் எனையான் என்று சொல்லி எண்ணி உள்ளத்து இருளற நோக்கி மன்னவன் மதுசூதனன் என்பார் வானகத்து மன்றாடிகள் தாமே. தென்னவன் தமர் செப்பமிலாதார் சே அதக்குவார் போல புகுந்து பின்னும் வன்கயிற்றால் பிணித்து எற்றி பின்முன்னாக இழுப்பதன் முன்னம் இன்னவன் இணையான் என்று சொல்லி எண்ணி உள்ளத்து இருளற நோக்கி மன்னவன் மதுசூதனன் என்பார் வானகத்து மன்றாடிகள் தாமே. இந்த யமகிங்கரர்கள்லாம் அவ்வளவு தூரம் நேர்மை இல்லாதவர்கள். மாட்டாடக்கிற மாதிரி வருவா, வந்து கயிற்றால பிடிச்சு அதுக்கப்புறம் அடிச்சு தலைகீழ கட்டி நேரா யமலோகத்துக்கு கொண்டு போவா. அதுக்கு முன்னாடி பெருமாள் யார், எப்படிப்பட்டவர்னு சொல்லு, சிந்தனை பண்ணு, மனசுல உள்ள அறியாமை நீங்கும்படி கண்ணால அவனை சேவிச்சு தென்னவனுக்கும் மன்னவன் அவனே, மதுசூதனன்னு மதுவை அழித்தவன் அவனே என்றவன் நாமத்தை சொன்னா வைகுண்டத்திலே நித்தியசூரிகள் கூட நம்ம கிட்ட கைங்கரியத்திலே பங்கு கேட்கும் அளவுக்கு உயர்ந்த கைங்கரியத்தை பகவான் தருவான் என்பது திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். The servants of Yama are not honest. They come as if they are taming a bull. They tie the soul with their ropes, turn him upside down, beat him and take him to hell. Before attaining that stage, realize who God is, what kind of a great one he is. Reflect on his auspicious attributes, focus on his divine form so that all the darkness of ignorance in your heart gets destroyed. You chant his names as the Lord of Yama, Madhusuda. As you do so, you will get great devotional service in Vaikuntham and eternal residence in that divine abode என்பது இதற்கான ஆங்கில வடிவம். தொடர்ந்து பெரியாழ்வாரின் உபதேசம் அடுத்தடுத்த பாசுரங்களிலும் தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். தென்னவன் தமர் செப்பமிலாதார் சேவத குவார் போல புகுந்து பின்னும் வன்கயிற்றால் பிணித்தேற்றி பின்முன்னாக இருப்பதன் முன்னம் இன்னவன் இணையான் என்று சொல்லி எண்ணி உள்ளத்திருள் அறநோக்கி மன்னவன் மதுசூதன என்பார் வானகத்து மன்றாடிகள் தாமே.